சமகால நிலைமைகள் தொடர்பாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள அமைச்சரின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்களின் பல கேள்விகளுக்கு அமைச்சர் பதில் வழங்கினார். பிரபானுடைய சர்வதேச அந்த பத்தியாளர் மாநாடு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். அப்போ அவருடைய இப்படி இருக்கிறார் என்றால் அவருடைய வலது பக்கம், இது வலது இடது பக்கத்தில் பாலசிங்கம், மற்றது தமிழ்ச்செல்வன், இங்கால கருணா, பதுமன், அங்கே ரெண்டு இவ்வளோ பேரும் இருக்கணும். அப்போ அதில் ஏன் தாங்கள் இதில் ஒரு மேசையில் இறக்கி தட்டினால் உஷார் வந்துடும் சார். சரி, அப்போ இதில் கேட்கினம். அப்போ அவர் ரணில் விக்ரமசிங்கா பற்றி சொல்கிறார். அவர் ஒரு நல்லவர் வல்லவரார். ரணில் விக்ரமசிங்க நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ரணில் விக்ரமசிங்கா அவரால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதால் நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தைக்கு போகிறோம்ட்டு பிரபாரனும் பாலசிங்கமும் சொல்லினோம். வேண்டாம் உங்களுக்கு அதை நான் அனுப்பலாம், நீங்கள் திருப்பி ரீவைன் பண்ணி போவிடலாம். அல்லது இதை இப்படி சொல்லுவினோம், அந்த சினிமா பாட்டில் இந்த பழைய பாட்டை ரீமிக்ஸ் இது ரீமிக்ஸ் இல்லை, இது ரியல். ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுறது. அந்த வகையில் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் எவ்வளவோ தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், கொலைகள் எல்லாம் நடந்தது. அப்போ அன்றைக்கு அதை செய்கின்றவர்கள் அவர்கள் அந்த ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஊடகவியலாளர்கள் மேலே தங்களுடைய வஞ்சகத்தை தீர்த்து கொள்வது, ரெண்டாவது இலகுவாக அது இபிடிபி தலையில் போடுறது. இதான் கடந்த காலங்களில் நடந்தது. இப்போ கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்தது. இன்றைக்கும் அந்த சம்பவங்கள் தொடருது. ஆனால் துரவஷ்டவசமாகவோ அதிர்ஷ்டவசமாகவோ இபிடிபியினுடைய பெயர்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒன்று அது உணர்வினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம், அல்லது அந்த வன்முறைக்கு தலைமை தாங்கியவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற அவளுடைய நோக்கமும் அதுதான். கடந்த காலத்தில் வன்முறைக்கு தலைமை தாங்கினவர்கள் இபிடிபியினுடைய மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டத்தை விரும்பாமல், தாங்களதால் அம்பலப்பட்டு போவோம்ன்றதுக்காண்டி அதை விரும்பாமல் இபிடிபி ஏதோ ஒரு வகையில் அழிக்க சிதைக்க முற்பட்டவர்கள். ஒன்று உயிர் அச்சுறுத்தலும், மற்றது உயிர் ஆபத்துகளையும் ஏற்படுத்தினது. ரெண்டாவது இபிடிபியினுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவித்தது. அதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த நம்முடைய சகோதரர் நான் அன்போடு அழைக்கிற குடும்பி அல்லது தோடு என்று சொல்லப்படுகின்ற பிரதீபன், அதைத்தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். அதனால் எல்லாரும் விழிப்பாக இருந்தால், உண்மை வழியால் வருமாக இருந்தால், இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் இல்லாமல் பண்ணலாம் என்று நான் நம்புகிறேன். அடுத்தது, இந்த வடமாகாணத்திற்கு வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட இருக்கின்ற பிரதான வேட்பாளர்களில் 3 பேர் வந்து போயிருக்கணும். அதில் ஒன்று உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரெண்டாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாச. மூன்றாவது ஜேவிபியினுடைய தலைவராக இருக்கிற அனுரகுமார திசநாயக்க.
அப்போ இப்படி வந்து போய்க்கல 2 விடயங்கள் அதில் முன்னெடுக்கப்படுது. ஒன்று அவியல்கிட்ட போய் கேட்கினோம், நீங்கள் எங்களுக்கு காவாசி தாரியலா, அரைவாசி தாரியலா, முக்காவாசி தாரியலா, முழுவாசி தாரியலா என்று சொல்லி. நாங்கள் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் தமிழ் மக்களுடைய போராட்டம், தமிழ் மக்களுடைய தியாகத்துக்கூடாக எங்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கிடைச்சது, 13ஆம் திருத்த சட்டம். அப்போ கிடைக்கல அங்கே காவாசி, அரைவாசி, முக்காவாசி என்றெல்லாம் இருக்கையில் முழுவாசி தான் முழுமையான ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைச்சது. அது மாத்திரமல்ல, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்தியா தன்னுடைய படைகளையும் அனுப்பியிருந்தது. ஒரு பக்கம் தன்னுடைய படைகள், இன்னொரு பக்கம் ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தது. ஆனால் தூரவசமாக பிரச்சனைகளை தீர்க்க விரும்பாதாக்கள் அதிலே ஒன்றும் இல்லை, தும்புக்கட்டையால் எல்லாம் தொட்டு பார்க்க மாட்டோமென்றெல்லாம் சொன்னவ அதை துரத்தி அடிச்சிட்டின. அன்றைக்கு நம்முடைய நண்பர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீண்ட காலத்துக்கு பிறகு பக்கத்தில் நாங்கள் நாங்கள் அப்போ என்னுடைய உரையை முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் அன்றைக்கே இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தால் நாங்கள் இன்றைக்கு எங்கேயோ போயிருக்கலாம் என்று அவர் அதை என்னுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நான் நினைக்கிறேன் அவர் மனதுக்குள்ள அப்படி நினச்சி கொண்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா அவர் டப்பண்டு எனக்கு அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அப்போ நாங்களெல்லாம் கோட்டை விட்டு போட்டு அதை தாரியா இதை தாரியா என்று கேட்கறது அது எங்களுக்கு அசிங்கம் அல்லது எங்களுக்கு அவமரியாதை என்று நான் நினைக்கிறேன். அது எங்களுடைய உடனடியான பிரச்சனை இல்லை என்று நான் நினைக்கிறேன். அப்படி கேட்கறது ஏன்னா அது எங்கிற அரசியல் ஜாப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த 13ஆம் திருத்த சட்டம் இன்றைக்கு புதிய முறையிலையோ இல்லை பழைய முறையில் நடைமுறைப்படுத்துகிறேன்றால் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேணும். அப்போ மைத்திரிபால சிறிசேனாவினுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் என்று தம்பட்டம் அடித்தவர்கள் ஒரு சட்ட மூலத்தை கொண்டு போய் அதை இன்றைக்கு இறுக்கி விட்டிருக்கணும், ஆப்படித்து விட்டிருக்கணும், இறுக்கி விட்டிருக்கணும் அல்லது ஆப்படித்து விட்டிருக்கணும். அப்போ இனி அது ஒரு புதிய ஆட்சியில் தான் நாங்கள் ஒரு புதிய அந்த சட்டத்தை திருத்தி நாங்கள் தேர்தலுக்கு போகலாம். அதுவரையில் யார் தலைகீழ நின்றாலும் தேர்தல் நடத்துறது சாத்தியமில்லை. அப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு வினை விதைச்சிருக்கிறோமே ஒழிய தென்னிலங்கையோ இந்திய அரசோ அல்ல சர்வதேசமோ அல்ல. தென்னிலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது சர்வதேச சமூகமாக இருக்கலாம். அவையில் எல்லாரும் வந்து தங்கட நலன்களில் இருந்து கொண்டு தான் பிரச்சனையை பார்ப்பினமே ஒழிய எங்கட நலன்களை முன்னிறுத்த மாட்டினோம். இதைத்தான் நான் சந்தித்த நாட்களில் இருந்து அல்லது ஒரு மாற்று கொள்கை அல்ல ஒரு மாற்று வேலை திட்டத்தை முன்வைத்து 90ஆம் ஆண்டுகள் ஆரம்பத்தில் நாங்கள் இபிடிபியாக ஒரு புதிய இதை முன்வைக்கல அண்டையிலிருந்து என்னத்தை சொல்லி வந்தனோ அதைத்தான் நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கும் இருந்த சில பேர் இதில் இருக்கிறீங்கள், உங்களுக்கு அது தெரியும். அப்போ கோட்டை விடுறது வந்து தமிழருடைய தரப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளான ஒழிய தென்னிலங்கையோ இந்திய அரசோ அல்ல சர்வதேச சமூகமோ இல்லை. அவையில் தங்கட நலன்களை முன்னிறுத்தி தான் பிரச்சனையை பார்ப்பினோம். இன்றைக்கு பாருங்கள், பாலஸ்தீனத்தில் காசாவில் என்ன நடக்குது, சர்வதேசம் என்னத்தை இன்றைக்கு செய்யுது, தொடர்ந்து அங்கே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு.
அதுக்கு ஒரு முற்றுப்புறம் மட்டும் இது அந்த அழிவு முடிய மட்டும் இது தொடர்ற நிலைமை தான் இன்றைக்கு அங்கே இருக்குது. அதுதான் இன்றைக்கு எங்களுக்கும் நடந்து முடிஞ்சது. அப்போ இதில் இருகை தட்டினால்தான் நோசை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோட தென்னிலங்கை ஆட்சிகளில் குணாம்ச ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருந்தது. நாங்கள் அந்த இதை நாங்கள் பயன்படுத்த எங்களோட மக்களுடைய நலன்களில் இருந்து நாங்கள் அதை பயன்படுத்த தவறிட்டோம். பொது வேட்பாளர் என்றதும் இன்றைக்கு அவசியம் இல்லையென்ற நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இன்னும் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதை முன்னெடுக்கிற மாதிரி கருதுகிறேன். இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், பிரபாரன் இருக்கையில் டிஎன்ஏ என்ற ஒரு அமைப்பை கட்டி இந்த இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம் காரணமாக டிஎன்ஏ என்ற ஒரு அமைப்பை கட்டி, அதாவது இந்த உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி சாக்குக்களை கிழங்குகளை கட்டி கிழங்குகளை அடைச்சி மூட்டையாக கட்டி விட்டது. பிரபாரன்றைக்கு இல்லை, கட்டு கலண்டுட்டுது. கட்டு கலண்டா என்ன நடக்கும், கிழங்குகளுக்கு என்ன நடக்குமென்று உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் நடந்து முடிஞ்சுது. ஆனால் ஒரு தேர்தல்கள் இனி வரப்போகுது. அப்போ இனி அவையில் உஷாராயிட்டேனும். ஏனென்றால் மக்கள் மத்தியில் போக வேணும், சர்வதேச சமூகத்துக்கு காட்ட வேணும், தென்னிலங்கையை காட்ட வேணும். என்னத்தை? ஐக்கியத்தை, எங்கட நாற்றத்தை வழியால் காட்ட வேணுமென்றது தான் அவையிட இது. அப்போ கடந்த காலத்தில் கடந்த 50 வருஷங்களாக இந்த தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் காட்டி எங்களுக்கு என்ன கிடைச்சது? எங்களோட அழிவை தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? அல்லது எங்களுடைய முன்னேற்றத்தை கட்டுப்படுத்த எங்களோட முன்னேற்றத்தை தடை செய்ய முடிய இல்லையா? என்னத்தை இந்த கடந்த காலங்களில் இந்த 50 வருஷங்களில் இந்த தமிழ் பிரதிநிதிகள் செய்து முடிச்சிருக்கணும்? ஒன்றும் இல்லை. இப்போ நானும் இந்த சூழலுக்களால் வந்தேன். நான் உங்களுக்கு கடந்த காலத்தில் சொன்னதை தான் சொல்கிறேன். இல்லை, எங்களால் முடியும். வர இருக்கிற தேர்தலில் மக்கள், நான் இப்போ அவரை நம்புங்க இவரை நம்புங்க இருந்தாலும் சொல்ல போகிறதில்லை. இப்போ கடந்த காலத்திலே எல்லாம் தமிழ் தலைமைகள் பிரபான் உள்ளடங்களாக மாறி மாறி வந்த அரசுகளோட கூடி குழாவிட்டு கடைசியில் என்ன சொல்லுவீனம்? ஆட்சியாளர்கள் ஏமாற்றி போட்டினோம் மட்டும் சொல்லுவீனம். இதுதான் பலமை. நான் அப்படி சொன்னதும் கிடையாது, சொல்ல போகிறதும் இல்லை. நான் எது மக்களுக்கு சொல்கிறேனோ, மக்கள் அதை என்னட்ட கேட்கினமோ அதுக்கு நான் இணங்கினால் அதை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய இது, செய்து கொடுக்கறது தான். உதாரணத்துக்கு அறிவியல் நகர் மக்கள் கேட்டுச்சுன்னா பெற்று கொடுத்துருக்குறோம். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக அறிவியல் நகர், அதாவது யாழ் பல்கலைக்கழகத்துக்கு நான் உதாரணத்துக்கு மனதில் பட்டு ஞாபகத்தில் வந்ததை சொல்கிறேன். அதாவது பேராசிரியர் துருராஜா காலகட்டம் 78ஆம் ஆண்டிலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு பொறியியல் துறை தேவை என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. ஆனால் யாராலையும் செய்யவும் முடிய இல்லை. சிலவளை செய்யவும் விரும்பி இருக்காமல் இருக்கலாம். ஆனால் எங்கட காலத்தில் செய்து கொடுக்குறோம். இது உதாரணத்துக்கு உண்டு. அப்படி பல இதுகளை நாங்கள் சொல்லலாம். இந்த நூல் நிலையம், இது இந்த ஜாழ் நூல் நிலையம், இந்த நூல் நிலையத்துக்கு அங்கால சிங்கம் இங்கால புலி 2 பேருக்கு அதுக்கு முதல் 80 ஆரம்பம் பண்ண நினைக்கிறேன். அப்போ அந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்டது. தென்னிலங்கவாதிகளால் இனவாதிகளால் எரிக்கப்பட்டது. பிறகு தொடர்ந்த யுத்தத்தில் அது அழிக்கப்பட்டாச்சு. அப்போ நாங்கள் என்ன, அதை திருப்பி புனரமைக்கக்கூடாது என்று இபிடிபி தவிர்த்த ஏனியவர்கள் புனரமைக்கக்கூடாது, அது அழிவின் சின்னமாக இருக்க வேணுமென்றது தான் அவைகளுடைய கோஷமாக இருந்தது. நாங்கள் இல்லை, அது ஆக்கத்தினுடைய சின்னமாக அறிவினுடைய சின்னமாக இருக்க வேணுமென்று, அழிவினுடைய சின்னமாக இல்லாமல் ஆக்கத்தினுடைய அழிவினுடைய சின்னமாக இருக்க வேணுமென்றதை
நாங்கள் வெளிப்படுத்தினாங்கள். நாங்கள் நினைச்சது நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். நாங்கள் சொன்னதை சொல்கிறத செய்கிற நாங்கள், செய்கிறத சொல்கிற நாங்கள், அதை செய்து முடிச்சிருக்கிறோம். அப்படி கணக்கை நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். அப்போ வர இருக்கிற தேர்தலில் மக்கள் எங்களோட பயணிக்கிறதுக்கு கூடாக அல்ல எங்களை பின்பற்றத்துக்கு கூடாக கன விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம், செய்து கொடுப்போம் என்றதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ கடந்த காலத்தில் எங்கள் மேலே பூசப்பட்ட சேறுகள் இப்போ கழுவப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து அதாவது ஏனியவர்கள் தங்களை உருமாற்றி கழுவின மாதிரி காட்டி கொண்டவர்கள். நாங்கள் எங்களோட உருவம் மாற்ற இல்லை, மாற்ற வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் அன்றைக்கு எதை சொன்னாங்களோ அதான் இன்றைக்கும் சொல்கிறோம். நாங்கள் அன்றைக்கு உண்டு இன்றைக்கு கொண்டு சொல்ல இல்லை. அப்போ நாங்கள் அன்றைக்கு அழுக்காக இருந்து இன்றைக்கு உருவம் மாற்றி வேறு ஒன்றுக்கு வந்தேன்ட்டு அல்ல. நாங்கள் அன்றைக்கு எதை சொன்னாங்களோ இதோ அதுதான் இன்றைக்கு. அப்போ நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் வன்முறையை நாங்கள் விரும்புகிற ஆக்கள் இல்லை. வன்முறை கூடாக நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்க விரும்பின ஆக்களும் அல்ல. அதில் நம்பிக்கையற்றவர்கள். அது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று வேலை திட்டம், ஒரு மாற்று அணுகுமுறையை நாங்கள் முன்வச்சிருக்கிறோம். அடுத்தது இந்த சிலைகள் அமைக்கிற சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய உரிமைக்காக ஆரம்பத்தில் இருந்து போராடியவர்கள், அது ஒரு தலைமைத்துவ மட்டத்தில் இருக்கலாம் அல்லது அதற்கு கீழ்ப்பட்ட மட்டத்தில் இருக்கலாம். தலைமை மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அரசியல் வேறுபாடுக்கு அப்பால் நாங்கள் சகலருக்கும் சிலை அமைக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய நீண்டகால எண்ணமாக இருந்தது. அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் சிலை அமைக்கிறது, கோட்டை மதிலை சுற்றி, கோட்டையை சுற்றி, இந்த கோட்டை ஒரு வரலாற்று புகழ்மிக்க இடம். இப்போ அந்த இடத்தை சுற்றி தான் அமைக்கிறதா இருந்தது. தலைவர்களுக்கு மார்பளவு சிலையும் அதுக்குள்ள அவருடைய வரலாறும் மற்றது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் உள்ளடங்களாக ஏனைய போராளிகளுக்கும் அவருடைய பெயர்களை பதித்து ஒரு பட்டியல் ஒன்றையும் அதில் முன்வைக்கிறதா தான் திட்டம். ஆனால் துரவஷ்டவசமாக எனக்கு போதுமான அரசியல் பலம் நாடாளுமன்றத்தில் கிடைக்க இல்லை. வர இருக்கிற காலத்தில் எனக்கு அந்த பலம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு நேற்றுக்கு இதை சொல்ல இல்லை. சிலை அமைக்கிறன்ற விடயம் பண்டாரவன் என சங்கிலியனுடைய சிலையை புனரமைக்கல, சங்கிலியனுடைய சிலையை புனரமைக்கல. இப்போ இந்த ஊடகங்களில் மாற்று தமிழ் கட்சியில் என்ன சொன்னவ, இராணுவத்துக்கு சங்கிலியனுடைய சிலை சங்கிலியனுடைய வாள் நிமிந்து நிற்கிறது விருப்பம் இல்லை, அதுக்குள்ள புத்தற்ற சிலையை கொண்டு வர போகிறோம் என்றெல்லாம் நீங்கள் எல்லாரும் பல பரப்புரைகளை செய்த நீங்கள். ஆனால் எங்களோட நோக்கம் அப்படி அல்ல. மேலும் கம்பீரமாக சங்கிலியன் அமைய வேணும் என்ற நோக்கத்தில் தான் இந்தியாவில் இருந்து யாரை கூட்டி கொண்டு வந்தது? இல்லை எப்படி என்ன சிற்பக்கலைஞரை கூட்டி கொண்டு வந்து அதை கம்பீரமாக ஆக்கிவிட்டது. அதை விட இந்த எதை சுற்றி மணிக்கூட்டு கோபுரத்தை சுற்றியும் நாங்கள் பழைய தமிழ் மன்னர்களை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். அதை விட உங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்தது இங்கே மடத்தடியில் உங்களுக்கு தெரியும், அந்த அரச மரத்துக்கு கீழே அதுக்கு உரியவரை கொண்டு வரத்துக்கு இராணுவம் முயற்சி பண்ணி கொங்கிரீட்டால் எல்லாம் தூணெல்லாம் அமைச்சது. ஆனால் நாங்கள் அதுக்குரிய முறையில் கையாண்டு அந்த இடம் பொருத்தமானவர் அந்த இடம் கிறிஸ்தவ பெரும்பான்மையானாக்கள், கிறிஸ்தவ மக்கள் ஆனபடியினால் அங்கே அதுக்கு பொருத்தமானவர் யாரென்று சொன்னால் தனிநாயம் அடிகளார், தமிழுக்கு தொண்டு செய்த தனிநாயம் அடிகளார். அவற்றை சிலையை நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஊண்டெல்லாம் கத்தியிருக்கலாம், ஆண்டும் கத்தியிருக்கலாம், ஊண்டும் கத்தியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தேவை காரியம் நடக்க வேணும். நாங்கள் எங்கட கொள்கையில் முன் வச்சிருக்கிற தேசிய நல்லிணக்கம்.
தேசிய நல்லிணக்கத்துக்கூடாக எங்களோட அணுகுமுறைகள் செயல்பாடுகளுக்கூடாக நாங்கள் அதை அமைச்சிருக்கிறோம். ஊ அல்லது ஆண்டு கத்தி இருந்தால் அதில் வந்திருக்கிறவர் அந்த மரத்துக்கு உரியவர் தான் வந்திருப்பார். நாங்கள் ஊன்னு சொல்லையில் ஆண்டுன்னு சொல்லையில் நாங்கள் எங்களோட தேசிய நல்லிணக்கத்துக்கூடாக நாங்கள் அதுக்கு பொருத்தமானவரை நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது இந்த ஐஎம்எஃப் என்று சொன்னால் சர்வதேச நாணய நிதியம். இப்போ எங்களுக்கு 2ஆம் கட்டமும் கிடைக்க இருக்குது என்றால் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை பொறுப்பெடுக்கல இருந்த நிலைமை தெரியும். அரசு உத்தியோகத்தர்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை, அதை விட அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, விலையேற்றம், எல்லாத்துக்கும் கியூ வேண்டாம் வரிசையில் நிற்க வேண்டிய இது. அதை விட தென்னிலங்கையில எல்லாம் வன்முறை தலைவிரிச்சு ஆடினது. ஆனால் நல்ல காலம் அதுங்கால வடகிழக்குக்கும் பரவாமல் மொத்தமாகவே அது தொடர்ச்செறியப்பட்டாச்சுது. அப்போ இன்றைக்கு பிரதான வேட்பாளர்களாக இருக்கிற பெரும்பான்மையான நாட்கள் ஜனாதிபதி தேர்தலில் அவரெல்லாம் இல்லை, தாங்கள் அதுக்கு எதிர் ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நாணய நிதியத்துக்கு எதிர் அவைகிட்ட நிதியை எடுக்கக்கூடாதுன்றெல்லாம் சொன்னவ. ஆனால் இன்றைக்கு இங்கே வந்த பிரதான வேட்பாளர்களில் 2 பேர் கூட தாங்கள் அதை எடுக்கிறதுக்கு தாங்கள் அப்படி எடுத்துத்தான் செய்ய வேணும். ஆனால் வேறு முறை என்னென்னா அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ நான் திருப்பி எங்கட மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள விரும்புகிற விடயம் என்னென்றால், நான் உங்களுக்கு சொல்ல வரையில் நீங்கள் அவையில் நம்புங்க இவையில் நம்புங்கன்றெல்லாம் சொல்ல வரையில், எங்களை நம்புங்க, எங்களோட அணிதிரளுங்க, எங்களோட கொள்கை திட்டம் எங்களோட அணுகுமுறை கூடாக நாங்கள் எங்களோட மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுப்போம் அல்லது எடுத்து கொடுப்போம் என்றதை நாங்கள் நான் இந்த சந்தர்ப்பத்தில் திருப்பி நான் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீண்டும் அப்படி இருக்குது, இன்னும் திருப்பி கொண்டு வரலாம். ஆனால் இப்போ இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை கொண்டறியினம். அப்போ நான் பார்க்குறேன்ற ஒரு பொதுவானவர் சிவகுமாரன். சிவகுமாரன்ற தினம் இருக்குத்தானே, அவர்தான் முதல், அதாவது இங்கே எந்த உதவிகள் கிடைக்காமல் அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டவர். அவர் எனக்கு வயதில் மூத்தவர். எனக்கு அவரோட போராட்டத்தில் ஈடுபட்ட ஆக்களோட உறவுகள் தொடர்பு. அதில் ஒருத்தர் ஃப்ரான்சிஸ் அண்டு அவர்கிட்ட பேர் என்ன விலக அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற கிபி அரவிந்தன் அண்டு ஃப்ரான்சிஸ் பேர் அவற்ற ஃப்ரான்ஸில் இறந்து போனார். அவர் என்னோட அங்கே பாலஸ்தீன பயிற்சிக்கு வந்தவர். அப்படி சில பேரை பெற்ற தவராசா உங்களுக்கு தெரிந்த நம்மட பிரின்சிபல் அட்வைசர்ன்ட்டா இல்லை பிரின்சிபல் அட்வைசர்ன்ட்டா என்ன நம்ம இதில் போட்டு பாருங்க, கூகுளில் அடிக்குங்க பிரின்சிபல் அட்வைசர். இப்போ அவையிலெல்லாம் அந்த காலத்தில் அவரோட சோமாரோட இருந்த ஆக்கள் அப்படியா போட்டிருக்கு. நீ அதில் பாருங்க என்னென்ன போட்டு சந்திரமோகன் அப்படி கன பேர் இருந்தவ. அப்போ கோவனந்தம் அப்படியெல்லாம் இருந்தவ. மற்ற இவர் அப்புறம் நல்லூருக்கு பின்னால் சுடப்பட்டார், என்ன பேர், மதிமோராசா, அதிலெல்லாம் இருந்த. அப்போ எல்லாருக்கும் யார் ஈடுபட்டுச்சுனோமோ, நான் இதில் சில பேர்கிட்ட நான் பேர்களை சொல்ல முற்படுறேன். எல்லாருக்கும் எனக்கு சில பேர்கிட்ட பேர்கள் சொல்ல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அது என்னுடைய பொறுப்பு. எனக்கு வர இருக்கிற தேர்தலில் 3-5 ஆசனங்களை தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் அவ்வளோ கூட எதிர்பார்க்கல. கிடைக்குமா இருந்தால் இதை விட இன்னும் பல அற்புதங்களை என்னால் செய்ய முடியும். நான் தென்னிலங்கையில் அவரை நம்புங்க இவரை நம்புங்கன்றெல்லாம் சொல்ல போகிறதில்ல. என்னோட அணிதிரளுங்க. அதாவது பேங்கில் காசு போட்டால் என்ன மாதிரி பக்குவமாக பாதுகாக்கப்பட்டு உங்களுக்கு வட்டியோட அந்த முதல் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைக்குமோ அதுதான், அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேணுமென்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரி, அந்த கருவியை
கருவியால் சந்திக்கிறதுங்கிற கருவியை கருத்தால் தான் நாங்கள் ஆயுத போராட்டத்தை கையை விட்ட காலத்தில் இருந்து மாற்றுக் கொள்கை மாற்று வேலை திட்டத்தில் கருவியை கருத்தால் சந்திக்கிறதுங்கிற திட்டமாக கொள்கையாக இருந்தது ஒழிய கருவியால் அல்ல. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கல கருவியால் சந்தித்தது. ஆனால் அந்த கருவியும் உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், அது கத்தி யாருடைய கையில் இருக்குது? கத்தி வெட்டும் கொத்தும் குதறும். அப்போ அந்த கத்தி ஒரு கொலகாரனுடைய கையில் இருந்தால் அது உயிரை போக்கும். அந்த கத்தி ஒரு வைத்தியருடைய கையில் இருந்தால் அது உயிரை பாதுகாக்கும். சரி, இப்போ என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அத்துமீறல் நடக்காது என்று சொல்லி. ஆனால் அரசாங்கத்தினுடைய கொள்கை, அதுவும் விசேடமாக கடல் தொழில் அமைச்சருடைய எண்ணங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் எதை சொல்கிறாரோ அந்த இதோடு தான் அவற்றை செயல்பாடும் இருக்கும். அந்த வகையில் இந்திய இழுவு படகினுடைய அத்துமீறல் எல்லை தாண்டி சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதை எந்த வகையிலையும் அனுமதிக்க முடியாது. நாங்கள் அதை ராஜதந்திர ரீதியில் மாத்திரம் அல்ல, நாங்கள் அதை சட்ட ரீதியிலையும் அதை எதிர்கொண்டு தடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதற்கான முனைப்புகளிலையும் ஈடுபட்டிருக்கிறோம். நேற்றைக்கு முன்தினம்தான் அது அந்த இந்தியாவில் அந்த 60 நாட்கள் முடிவடைந்திருக்குது. நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். அவியல் வரைக்கில் தான் நாங்கள் அதை வெளிப்படுத்த முடியும். அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் அங்கே போன நேரத்திலையும் பிரதமரோடையும் காய்ச்சிருக்கிறார். மற்றது வெளிவார அமைச்சரோடையும் காய்ச்சிருக்கிறார். அப்போ இலங்கை கடத்தொழிலாளருடைய பிரச்சனை, அதாவது இலங்கையினுடைய வடமாகாண கடத்தொழிலாளர் பிரச்சனை என்னைக்கில் ஜனாதிபதி கதைக்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் பளிச்சென்று வெளிச்சம் பற்றி இருக்கும். டக்ளஸ் சிவானந்தா அந்த ஆளுக்களை பூந்து வந்திருக்கிறார். டங்க அந்த இது பூர்ற என்ன மாதிரி என்ன பூர்றன்னு சொல்கிறது, இன்னொரு உடலுக்குள்ள போய் பூர்ற கூடு விட்டு கூடுவாயிரையில் அந்த ஆன்மா இன்னொருக்குள்ள பூர்றான்னு அதுமாரி ஆவி. அப்போ டக்ளஸ் சிவானந்தா தான் அதுக்குள்ளே பூந்து இதை முன்னெடுக்கிறாருன்ட்டு அவியல் சொல்லக்கூட என்ன அவியல் காய்ச்சான்ட்டு. ஆனால் அவியல் எல்லாம் அப்படித்தான் கருதி கொண்டிருக்கணும். அப்போ நான் அதில் தெளிவாகத்தான் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய கடத்தொழிலாளர்கள்லாம் முன்னுரிமை. இப்போ கடந்த காலத்தில் தெரிஞ்சு கொண்டும் தவறாக இபிடிபி மேலே போடப்பட்டது. உதாரணத்துக்கு இந்த எங்களுடைய மகேஸ்வரனுடைய கொலை எல்லாருக்கும் தெரியும். இது அவருடைய மனைவியாருக்கும் தெரியும் யார் கொண்டாண்டு. அவள் அந்த பிரேயத்தை பார்த்தோன்னே சத்தமாக திட்டி கதைச்சதுக்குரிய பதிவுகள் இருக்குது. பிறகு அதை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. டப்பண்டு அவாட வாயை அடக்கிட்டனும். இல்லை நீ இப்போ அப்படி கதைச்சா உன்னுடைய முதலீட்டுக்கே நாசமாக போயிடும். அப்படியே நீ இபிடிபி என்றே சொல்லு. இந்த இபிடிபி ஒரு அப்பாவித்த இந்த இபிடிபி இந்த வன்முறையிலையோ இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதாக்கள் அவையில் அதை அவையில் சாய்ச்சி கொள்ளுவினும். அல்லது இப்போ சிலதுகள் உடம்புக்கு விரும்பாத சாப்பாடு உள்ளுக்கு போனாலும் ஒரு காத்திரமான உடம்பண்டால் அதை என்ன கொள்வது சரிமானம் எடுக்கிறது தான். ஆனால் ஒரு காத்திரமில்லா உடம்புண்டால் அது கக்கும். ஆனால் டக்ளஸ் சிவானந்தா உடம்பு கொஞ்சம் காத்திரம் பண்ணுறபடினால் அது எல்லாம் அதை பற்றியெல்லாம் போட்படுத்தாது. நான் அதை பற்றி உண்மையாக யோசிச்சிருக்கே இல்லை. இப்போ நீங்கள் அதை கேட்டிருக்கிற படியினால் நான் அதை ஒருக்கா என்னென்று பார்க்குறேன். இப்போ கிட்டடியில் கூட 2-3 மாதங்களுக்கு முதல்
லண்டனில் நடந்த ஒரு சம்பவம் 3 மாதங்கள் இருக்கு மட்டும் நினைக்கிறேன். அப்போ அதை கொண்டு வந்த அந்த பத்திரிகை அந்த ஊடகத்துக்கு ஏதோ இபிடிபி மேலே ஏதோ இன்னும் ஏதோ ஒரு கசப்பு உணர்வு இருக்குது, அல்லது ஒரு கசப்புணர்வுன்றதை விட அது அவையோட அரசியல். அந்த அரசியலுக்காண்டி மீண்டும் அதை இபிடிபி இழுத்து விட்டுருக்குது. அதில் மதனராஜா என்கின்ற மனோகரன் என்கின்ற மதனராஜா உண்மையாக அவருக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, விளங்குதான். அப்போ அந்த நேரத்தில் இந்த டெலிஃபோனிலெல்லாம் விலை குறைவு தானே இல்லை அந்த நேரம். அப்போ அந்த நேரத்தில் போலீஸ் மெசேஜ் எனக்கு வந்தது, இப்படி எந்த இடம் நேராந்தனையில் இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு. அப்போ இந்த அப்பாவி தென்ற தேர்தலுக்காண்டி ஓட்டோக்களை பிடிக்கிறதுக்காண்டி, ஓட்டோ தெரியும் தானே, இங்கே டவுனுக்கு வந்து ஓட்டோக்களோட பேரம் பேசி காய பண்ணி கொண்டு இருந்தார். இவரான் அந்த இடத்துக்கு பொறுப்பு. அப்போ நான் அவரை உடனே இங்கே வரவழைச்சி விலங்கடாக்களை அனுப்பி அவரை வரவழைச்சு சொன்னா இப்படி பிரச்சனை நடக்க என்னென்று போய் பாருங்க. இதான் நடந்த அதில் விளங்குதான். மற்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கும் விசாரணை நடந்தது. எவ்வளோ நாள் விசாரணை நடந்தெல்லாம் தெரியும். அப்போ அன்றைக்கு இருந்த நீதவான் வளமையாக ஒரு விசாரணை நடந்தால் அதுக்கு எத்தனை நாள் செல்லும் தீர்ப்பு கொடுக்க, அடுத்த நாள் தீர்ப்பு கொடுப்படுது. அப்போ அந்த உள்நோக்கம் விளங்குது. அதுவும் ஒரு மர்டர் கேஸ் என்று சொன்னால் ஒரு 300-400 பக்கம் அறிக்கை அந்த தீர்ப்பு. அப்போ அடுத்த நாள் அந்த நீதிமன்றத்தில் அது வெளியிடப்படுது. அப்போ உள்நோக்கம் எங்களுக்கு விளங்குது தான். பழமையோ ஒரு கொலை கேஸ் என்றால் விசாரணை முடிஞ்சு அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அந்த தீர்ப்பை முடிவை வழியால் அறிவிக்க. 300-400 பக்கம் மட்டும் நினைக்கிறேன், ஓவர் நைட்டில் அது அறிவிக்கப்படுது. அப்போ அந்த பத்திரிகை அந்த உள்நோக்கம் 3 மாதத்துக்கு முதல் அங்கே நடந்தது. அப்போ அங்கே வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்கள் விசாரணை நடத்த இல்லையா, அப்போ அங்கேயும் காட்டி கொடுக்குறார்கள் கூட்டி கொடுக்குறார்கள் இருப்பினும் தானே. அப்போ அவரோட ஏதோ அது உண்மையாக அந்த ஆளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பவமும் இல்லை. நான் அவரை சொன்னேன் பிரச்சனை நடக்காம என்னென்று பார்க்க சொல்லிட்டேன். அவரான் என்னுடைய அமைப்பாளர் பொறுப்பாளர். அப்போ அங்கே போன இடத்துல அதில் கலந்து கொண்ட ஆட்களுக்கும் தெரியும், சுவாசலிங்கம் எல்லாருக்கும் தெரியும். அவர் அப்போ தான் வார இந்த பக்கம் வந்து வார சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சோன்னே வார. சரி, அப்போ ஆனபடியே நீங்கள் இப்போ அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறபடியினால் நான் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட கேட்டு பார்க்குறேன், இப்படி ஒரு கோரிக்கை வந்திருக்குது, நீங்கள் விசாரணையை மூடிட்டீங்களா அல்லது அது இன்னும் கிடப்பில் இருக்காண்ட ஏன் அதை திறக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அதாவது இந்த வழியில் கனம் இருக்கிறவனுக்குத்தான் வழியில் பயம் இருக்குமென்று சொல்கிறது. அப்போ என்னுடைய மடியில் அப்படி கனம் ஒன்றும் இல்லை. சரி, இல்லை 2-3 தரம் அப்படி இல்லை இதுக்கும் நடந்தது. அதாவது எந்த இடம் நேரந்தனைக்கு இது 2-3 தடவை விமல்ராஜன் வேறு நடந்தது 2-3 தடவை நடந்தது. அதான் இப்போ என்னென்றால் இப்போ பிரபானுடைய சரிவிலைக்கு அப்பால் பிரபானுக்கு தெரியாமல் பிரபானுடைய இயக்கத்தில் எதுவும் நகராது, விளங்குதான். நான் பிரபானோட இன்னும் ஒத்து சொல்லாவிட்டாலும் இபிடிபி என்ற கட்சியில் என்ன மீறி இப்படியான இதுகளெல்லாம் பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. முற்றுமுழுதாக இல்லையென்று சொல்லாவிட்டாலும் இப்போ சின்ன சின்ன இதுகள் நடக்கலாம், கடன் வாங்குறது இல்லை தண்ணி அடிக்கிறது விளங்க சின்ன சின்ன இதுகள் நடக்கலாம். இப்படியான கொலை மட்டத்துக்கு என்ன மீறி அப்படி போக முடியாது. நீங்கள் கேட்டீங்க நல்ல கேள்வி. எல்லாருக்கும் இந்த கேள்வி தெரிஞ்சு போக தெரியாது. அதாவது அவர் வெளியில் போய் ஒரு மாநாடு ஒன்றில் ஒரு வர்த்தக மாநாட்டு ஒன்றில் அவர் போய் சொல்லியிருக்கிறதாக ஒரு செய்தி, அது இங்கே உள்ளூர் ஊடகங்களில் ஒரு தலைப்பு வளமையாக தலைப்பு போடுறாக்கள். அது ஒரு இபிடிபியினுடைய விரோதம். நான் 90ஆம் ஆண்டு திரும்பி கொழும்புக்கு வரையக்கில் எல்லா ஊடகங்கள் அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் வேறு எல்லாருக்கும் நான் கூப்பிட்டு சொன்னான், இபிடிபி தவறென்றால் நீங்கள் தாராளமாக இபிடிபியை பற்றி எழுதுங்க, நான் அதில் தலை போட போகிறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் இபிடிபியினுடைய கருத்தையும் கேட்டு எழுதுங்க
ஏபிடிபி அதை பற்றி என்ன சொல்லுது? நான் இப்போ பிரபாகரன மாதிரி இப்படி சொல்ல போகிறதில்ல, இது துன்பியல் சம்பவம் என்று சொல்ல போகிறதல்ல. அல்லது இந்த ஆனந்தி பிபிசியில் கேட்குற கேள்வியில் செட் பண்ணி கொடுத்தா நான் கேட்குறது, அவள் கேட்குறா என்ன புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு மக்கள் போய்க்கல உங்களுடைய இயக்கத்தினர் அந்த வீடுகள் எல்லாத்தையும் அபகரிக்கிறீங்களாமே. உடனே சொல் அப்படியா, நான் என்னுடைய நிதித்துறை செயலாளர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். தலைமையண்டா அப்படி இருக்க முடியாது. நான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் நோ செய்திருக்கிறோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லுவேன், பிழை என்றால் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்பேன், எல்லாம் பரிகாரம் காணுவேன். இதுதான் என்னுடைய இது. அப்படி கணக்கை நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ கிட்டடியில் நீங்கள் அந்த பிரபானுடைய சர்வதேச அந்த பத்திரிகையாளர் மாநாடு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவருடைய இப்படி இருக்கிறார் என்றால் அவருடைய வலது பக்கம், இது வலது இடது பக்கத்தில் பாலசிங்கம், மற்றது தமிழ்ச்செல்வன், இங்கால கருணா, பதுமன், அங்கே ரெண்டு இவ்வளோ பேரும் இருக்கணும். அப்போ அதில் ஏன் தாங்கள் இதில் ஒரு மேசையில் இறக்கி தட்டினால் உஷார் வந்துடும் சார். சரி, அப்போ இதில் கேட்கினம். அப்போ அவர் ரணில் விக்ரமசிங்காவை பற்றி சொல்கிறார். அவர் ஒரு நல்லவர் வல்லவரார் ரணில் விக்ரமசிங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ரணில் விக்ரமசிங்கா அவரால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், அதால் நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தைக்கு போகிறோம்ட்டு பிரபாரனும் பாலசிங்கமும் சொல்லினோம். தேவை வேண்டாம் உங்களுக்கு அதை நான் அனுப்பலாம், நீங்கள் திருப்பி ரீவைன் பண்ணி போடலாம். அல்லது இதை இப்படி சொல்லி அந்த சினிமா பாட்டில் இந்த பழைய பாட்டை ரீமிக்ஸ் இது ரீமிக்ஸ் இல்லை, இது ரியல். ரீமிக்ஸில் ரியல். நீங்கள் தேவையான உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், நீங்கள் அதை போட்டு பார்க்கலாம். அப்போ இந்த கடலட்டை பண்ணையை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? அதால் வருமானம் பெறுதுன்ற உண்மைதான், ஆனால் ஜாழ் மாவட்டத்தில் அதால் கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றன. அப்போ பார்த்தா இன்னொரு ஊட அறிக்கை வந்தது. உடனே கேட்கினம், சரி அப்படியா, நீங்கள் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு இங்கே எத்தனை சீனர்கள் கடலட்டை பண்ண வச்சிருக்கணும்ன்றதை கொண்டு வாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பிடுங்குவோம்ட்டு ஒரு கடத்தொழில் சமாசமும் அதில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கணும். இப்போ நான் உங்களோட கேள்விக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், நல்லாட்சி காலத்தில் அவேர காலத்தில் தான் 16ஆம் ஆண்டோ 17ஆம் ஆண்டு அரியாலையில் 3-4 பிறப்பு ஒரு சீன கம்பெனி எடுத்து அதை செய்தது. நாங்கள் எங்கட காலத்தில் எங்கட நல்லாட்சி என்று சொல்லலாமா? இல்லை, நாத்தலாட்சி இல்லை, என்னென்னு சொல்லலாம். சரி, அப்போ எங்கட ஆட்சியில் பல்லாட்சியில் நாங்கள் அதை அதில் மூட்டை முடிச்சோடு அனுப்பிட்டு உள்ளூர் ஒரு ஆளாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அப்போ இதெல்லாம் பொய் தானே. அதை எடுத்து போட்ட அந்த ஊடகம் எந்த ஊடகம், அந்த ஊடகம் ஏன் அப்படி பழைய தண்ணி அடித்து போட்டு வாந்தி எடுத்து அதை போட மாட்டேன். நாங்கள் நல்லா செய்ததை அவையில் போடினோம் இல்லை. சரி, அன்றைக்கு அந்த என்வெலப் அது நான் உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு உங்களை என்னென்னு சொல்கிறது இல்லை, உங்களை ஒரு பலப்படுத்தி விடணுமென்றது தான் என்னுடைய நோணுமென்று சொல்லி தினமுரசினுடைய 2 இயந்திரம் அது 55-75 லட்சம் இருக்கும், அதை அவர் கொடுத்தது. எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு அவர்கிட்ட இருக்க இல்லை. அதை விட ஒரு கடத்தொகுதியில் ஒரு 75 லட்சத்துக்கு மேலே பெறுமதியான ஒரு கடத்தொகுதியெல்லாம் அவர் கொடுத்தது. அவர் மேலே எனக்கு அவர் ஒரு 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 பழைய ஊடகவியலாளர், ஒரு ஆற்றல் உள்ளவர். அப்போ அவருக்கு உதவ வேணுமென்றதுக்காண்டி தான் செய்து ஒழிய எதையும் நான் அவர்கிட்ட எதிர்பார்த்து செய்ய இல்லை. என்கிட்ட காசோலை இருக்குது, கையாவளுக்கு காசோலை வாங்கி வச்சினேன், அது இன்றைக்கு அறுதியாக போயிருக்கும். இது
6 மாதத்துக்கு மேலே என்றால் அது கையாவலுக்கு எடுத்து வச்சது விளங்குது. அப்போ அதுமாரி தான் அன்றைக்கும் அந்த என்வலப் கொடுத்தது. நான் உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்க இல்லை. என்னுடைய பிள்ளைகளாக அல்லது என்னுடைய இதை சேர்ந்த ஆக்களாக என்ற வகையில் தான் உங்களுக்கு உதவ வேணுமென்ற வகையில் நான் அதை செய்து ஒழிய வேறொரு நோக்கம் எனக்கு இல்லை. சரி, எது இப்போ உங்களோட மனதில் இருக்கிற பட்டியலாம் என்னுடைய மனதிலையும் இருக்க முடியும். போராட்டத்தில் தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட ஆக்கள் உள்ளடங்களாக அமிர்தலிங்கம் தேசிய தலைவர் இருக்கிறாரான தேசிய தலைவர்கிட்ட சிறையெல்லாம் அமைக்க வேண்டும் என்றால் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம், ஜோகேஸ்வரன் அதெல்லாம் போராட்டத்தை சரியோ பிள்ளையோ. ஜோகேஸ்வரன் காலம் கொஞ்சமாக இருக்கலாம். அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் தான் எங்களோட தேசிய தலைவர். அவருக்கெல்லாம் கட்டாயம் சிலை அமைக்கப்படும். முதன்மை சிலை எல்லாம் அவருக்கு அமைக்கப்படும். அதில் நாங்கள் வரலாற்றை நாங்கள் மூடி மறைக்க முடியாது தானே. அதான் சொன்னேன், அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் சகலருடைய சிலைகளும் அமைக்கப்படும் கோட்டையை சுற்றி. அதான் என்ன சத்தமாக தான் சொல்கிறேன். நான் யாருக்கும் பயப்பட்டோ இல்லை யாருக்கும் பின்னுண்டல்ல. ஆனால் எனக்கு அதே நேரத்தில் என்னுடைய மக்கள் எனக்கு ஒரு அரசியல் பலத்தையும் தர வேணும். நான் அரசியல் பலம் என்றால் 20 ஆசனங்களை நான் எதிர்பார்க்க இல்லை. ஒரு 3, 4, 5 ஆசனங்களை தான் எதிர்பார்க்குறேன். அது கிடைச்சால் சிலைகள் மாத்திரம் அல்ல, இன்னும் கனவிடயங்களை செய்விக்க முடியும்.